மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நேற்றே பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அது பசங்களுக்கு மட்டும்தான். பூரி தானே செய்ய போகிறோம், அதனால் ஒரு லேட்டாக அசால்ட்டாக ஒரு தெனாவட்டில் எந்திரிச்சு வந்து அதனால் அவங்களுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகி போச்சு. அதனால் வேகமாக அவங்களுக்கு மட்டும் அளவாக ஒரு 4 பூரி மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு ஸ்நாக்ஸுக்கு நிலக்கல்ல அவிச்சு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அனுப்பிச்சி விட்டு தான் அதுக்கப்புறம் எங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட்டே ரெடி பண்ணேன். எங்களுக்கு சப்பாத்தியும் சோயா கிரேவியும் நான் எப்படி பண்ணியிருந்தேன்னா, பட்டை கிராம்பு ஏலக்காய் 3த்தையும் அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் 2 சின்ன தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா 3த்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எண்ணெய் காஞ்சதும் அதில் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு அதோட மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அதோட சுடுதண்ணியில் போட்ட மீல் மேக்கரை நல்லா தண்ணியை புழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அதை சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்போவே கூடவே தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்னொரு பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு 6-7 தேங்காய் பீஸு, 1 ஸ்பூன் சோம்பு, முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இந்த சமயத்தில் அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ குக்கரை மூடி ஒரு 2 விசில் வச்சா போதும். காய்கறிலாம் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி ஒரு கிரேவி நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.